பெஸ்டிஸ் இன்னைக்கு நம்ம 100 ரூபாய் வச்சு குற்றாலம் போயிட்டு ரிட்டர்ன் திரும்பி வர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் போய் குளிக்க இல்லை, மூஞ்சை மட்டும் கழுவிட்டு வர போகிறோங்க. இதுதாங்க நம்ம சேலஞ்சு. இந்த சேலஞ்சு எப்படி முடிக்கிறேன்னு பாருங்கள். காலையில் 8:20 சிவகாசி ஜங்ஷன் போயிட்டேன். மதுரை செங்கோட்டை ட்ரெயினில் தென்காசிக்கு ஒரு டிக்கெட் எடுத்தேன். டிக்கெட்டோட ரேட்டு 25 ரூபா. நம்மளை காலையில் 10 மணிக்கெல்லாம் தென்காசி ஜங்ஷனில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து போனவொடனே தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டோம். அங்கே போய் பார்த்தா ஒரே ஒரு மினி பஸ் மட்டும் நின்றுட்டு இருந்ததுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு த ட்ராவல் பெஸ்டிஸ். ஸோ பெஸ்டிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டில். ஸோ இப்போ எங்கே போக போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா குற்றாலத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மினி பஸ் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம போக போகிறோம். சரி வாங்க, ஆல்ரெடி உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. உள்ளே போய் பார்ப்போம். இடம் இல்லைன்னா எவ்வளோ தூரம் தெரில. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கம் தாங்க பழைய பஸ் ஸ்டாண்ட். நீங்கள் நடந்தே கூட வந்துடலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் நம்ம இப்போ போக போகிறோம். பாருங்க, ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஆள் ஃபுல்லாக இருக்காங்க. டவுன் பஸ் இருக்கான்னு தெரியல, நாங்கள் மினி பஸ் தாங்க இருக்குது. போகிறோம். பயங்கர கூட்டமாக இருக்குது. இப்போ நம்ம குற்றாலம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து குற்றாலம் பஸ் ஸ்டாண்டுக்கு 15 நிமிஷத்துலேயே வந்து இறக்கி விட்டாங்க. ஃபஸ்ட் டிக்கெட் 10 ரூபா தான். இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் நடந்து போனோம்னா குற்றாலம் மெயின் அருவியோட என்ட்ரன்ஸுக்கு போயிடலாம். என்ன பஸ்ஸு? பிகேஎம் மினி பஸ். ஸோ சீசன் டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பஸ்ஸெலாம் வந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. இது வந்து நான் சீசன் தானே, அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஸ்ஸுலாம் நார்மலாக கிடையாது. இந்த மினி பஸ் இந்த மாதிரி ஒரு சில பஸ்லாம் இது பண்ணுறாங்க. நீங்கள் பாருங்கள், இறக்கி விட்டு போயிடுச்சு பாருங்கள். கிளம்பிருச்சா? பெசிஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான். அப்படியே நடந்து வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்ட்ரன்ஸ் அப்படியே வந்துடும். இங்கே பாருங்கள், குற்றாலம் பேரருவி நுழைவாயில்னு போட்டிருக்காங்களா? இங்கே பாருங்கள், இதான் என்ட்ரன்ஸ். பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 மீட்டர் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நடந்து வந்தோம்னா வந்து பார்த்திங்கன்னா நுழைவாயில் போட்டிருக்கா. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 சக்கர வாகனங்களுக்கு 20, காருக்கு 50 ரூபா. வந்து பார்த்திங்கன்னா காரில் 5 பேர் இருக்கும் மேலே, 5 பேருக்கு மேலே உள்ள பெரிய காருக்கு 70 ரூபாயாங்க. அனைத்து வகையான வேன், பஸ், லாரி போன்ற கனரக வாகனங்களுக்கு 100 ரூபா. இந்த மாதிரி என்ட்ரி பண்ணுறாங்க, என்ட்ரி சார்ஜ். சரியா? அப்படியே வந்து பார்த்திங்கன்னா போவோம். நார்மலான நாள் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்றைக்கி எப்படி வெயில் அடிக்குது, லைட்டாக தான், வெயிலே வரலங்க. ஊமை வெயில் மாதிரி தான் இருக்குது. ஆனால் சீசன் கிடையாதுல்ல இது. எப்படி தண்ணி வருதுன்னு தெரியல, ஆனால் தண்ணி லைட்டாக வந்துக்கிட்டு இருக்குன்னு தான் சொன்னாங்க. பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, உங்களுக்கு நார்மலான டேஸ்னால் கூட தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை அப்படியே கூட்டம் இருக்கும் கொஞ்ச நாளும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இங்கே பாருங்கள், இந்த இடம்லாம் சீசன் ஆரம்பிச்சிட்டா எவ்வளோ கூட்டம் இருக்கும். பயங்கரமான கூட்டம் இருக்கும். இது ஃபுல்லாக கார் இருந்தால் அங்கே அது ஃபுல்லாக காராக தான் இருக்குங்க. அங்கிட்டு காரு, இதுலலாம் ஆளுங்க நடந்து வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க எப்பயுமே. இங்கே பாருங்கள், குற்றாலத்து அந்த தண்ணி தாங்க அப்படியே கீழே போகுது. இது வந்து ஒரு நான் சீசன் தாங்க, சம்மர் டைமில் இது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கம்மியாக தான் வரும். ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக நின்றோம், தண்ணியே நின்றோம். இன்னைக்கு கொஞ்ச நாள்லாம் நின்றுங்க. வெயில் அவ்வளோ வெயில் அதிகமாக இருக்கும். மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 12:20 12:10 ஆகுதுங்க. வாங்க போகலாம், முன்னாடி போவோம். அது என்னன்னு தெரியல, காலையிலேருந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த வேர்க்கிற ஒரு சூரியன் வரல. ஆனால் சூரியன் இல்லாமலே ஒரு ஹீட்டாக இருக்கும்ல, மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு மழை வரும்னு நினைக்கங்க. மேகமாக தான் இருக்குது பெஸ்டிஸ்.
இங்கே பேரூராட்சி குற்றாலம் பூங்காவா, பூங்கா இல்லாது. ஸோ இங்கனக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் எல்லாமே இருக்குங்க என்ட்ரன்ஸில். பாருங்கள், ரெஸ்டாரண்ட்டாக அதை கட்டிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரூம்ஸ்னு நினைக்கிறேன், கவர்மெண்ட் ரூம்ஸ்னு நினைக்கிறேங்க. இந்த கடைகள்லாம் எவ்வளோ பிஸியாக இருக்கும். சீசன் ஆரம்பித்தாதாங்க. கார் வேன் நிறுத்தும் இடம் இந்த சைடில் நிப்பாட்டிக்கலாம் போலாங்க. தண்ணி வருதா? வருது பெஸ்டீஸ், லைட்டாக வருதுங்க, நார்மலாக வருதுங்க, சுத்தமாக இல்லாமல் நார்மலாக வந்துட்டு தான் இருக்கு. அந்த வருது பாருங்க, தெரியுதா? பாருங்க, மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமைங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. நார்மலாக தான் இருக்குது, கூட்டம் வந்து நார்மலாக இருக்குது. ஆனால் தண்ணியும் ஓரளவுக்கு வருது, தண்ணி வருது, பரவாயில்ல, ஓரளவுக்கு கூட்டம் இருக்கு போலையாங்க. இங்கே பாருங்க, எப்பயுமே. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கூட்டம் குறையவே மாட்டேங்குதுங்க. தண்ணி இல்லைன்னா தான் கூட்டமே இருக்காது. மற்றபடி லைட்டாக தண்ணி வந்தாலும் கூட்டம் இருக்கும். அவ்வளோ ஃபேமஸ் இல்லை குற்றாலன்றது. பாருங்க, சிப்ஸு கடை அது இதுன்னு போட்டு பயங்கரமாக போயிட்டுருக்கு. போகலாம். இப்போ புதுசாக அந்த போர்டுலாம் வச்சுருக்காங்க போல், ஐ லவ் குற்றாலம் சொல்லி. இது பாருங்க, சீசன்லாம் வந்துச்சுன்னா இந்த இடம் பயங்கரமாக தண்ணி போயிட்டுருக்குங்க. அதான் கோயில் நினைக்கிங்க. கீழே பாருங்க, அண்டர் கிரவுண்டு மாதிரி ஏதோ ஒரு இது இருக்குது. கோயிலாக இருந்தது தான் போல். பாருங்கள், தண்ணி வந்துக்கிட்டு தான் இங்கே இருக்குது. நான் கூட நார்மலாக தான் வரும்னு நினச்சேன். பரவாயில்ல பெஸ்டீஸ், ஓரளவுக்கு நல்லா தான் தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்க, எப்படி வருதுன்னு பாருங்க. நான் கூட நார்மலாக தான் வரும்னு நினச்சேன், ஆனால் நல்லா தாங்க வந்துட்டுருக்கு. குற்றாலம் தென்காசி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைகளில் அமைந்துள்ளது. ஜூன் மாதம் தென்மேற்கு பருவகாலம் ஆரம்பித்தவுடன் குற்றால அருவிகளில் நீர் ஆர்ப்பரித்து விழுமாம். சுற்றுலா பயணிகளை கவரும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்கள் குற்றால சீசன் எனவும், சில ஆண்டுகளில் இயற்கையின் மாற்றங்களினால் மே மாதம் பாதியிலே சீசன் ஆரம்பித்து விடுமாம். இங்க பாருங்க, பயங்கரம். நான் கூட நார்மலாக தான் வரும்னு நினச்சேன். நார்மலாக தான் தண்ணி வரும்னு நினச்சேன், ஆனால் நல்லா தாங்க வந்துட்டு இருக்கு. நம்ம குளிக்கல, பேசி இதை மட்டும் கழுவிட்டு அங்கே சிவகாசிலேருந்து மூஞ்சியை கழுவுறதுக்காக வந்திருக்கேன் குற்றாலத்துக்கு. அப்படின்னா பார்த்துக்கோங்க எப்படின்னு. வாங்க போய் பார்ப்போம் எப்படி இருக்குது தண்ணி அப்படின்னு. நார்மலான கூட்டம் தான் இது. அந்த சீசன் ஆரம்பிக்கும் போதெல்லாம் இதில் எவ்வளோ தண்ணி போயிட்டுருக்குன்னு நினைக்கிறீங்க? அடிச்சுக்கிட்டு போகும். வாங்க போய் காலை அதெல்லாம் நனைச்சிட்டு வந்துடுவோம். பெஸ்டீஸ் உள்ளே போயிட்டு இப்போ தான் மூஞ்சியை கழுவிட்டு வந்தேங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பட்டுருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனே கட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், லைட்டாக இங்கெல்லாம் தண்ணியாக பட ஆரம்பிச்சிச்சு. அப்படியே காலையும் கழுவி வச்சு அப்படியே ஃபேஸையும் கழுவிட்டேன். எவ்வளோ பேர் குளிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. பயங்கரம். சிவகாசிலேருந்து வந்து மூஞ்சியை கழுவுறதுக்காக நம்ம குற்றாலத்தில் வந்து மூஞ்சியை கழுவுறோம். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. சிவகாசிலேருந்து வந்து
மூஞ்சி கழுவுறதுக்கு குற்றாலத்துக்கு வந்திருக்கேன் பெஸ்டீஸ். எப்படி தண்ணி வருதுன்னு பாருங்க. தண்ணி எங்கே வரைக்கும் தெரிக்குன்னு பாருங்க. அவன் உட்காந்துருக்கனால திருப்பி போகிறேன். மூஞ்சிக்கு ஆமாம் மூஞ்சி கழுவுறதுக்காக தான் வந்துருக்காங்க பாருங்க. அவ்வளோதான் மிஸ் குளிச்சாச்சு. இங்கே பாருங்க ட்ரெஸ் வேறு எட்டு வரலங்க. அதனால தான் பாருங்க லிங்கம் அதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்க பாருங்க. சரி மிஸ் வாங்க அப்படியே போவோம். அவ்வளோதான் ட்ரெஸ் எதுவுமே எட்டு வரல. நனைஞ்சிருச்சு ஃபுல்லாக. பயங்கரமான ஜில்லுன்னு இருக்குங்க. குற்றாலத்துக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படியே கிளம்பிடுவோம். பாய் குற்றாலம் பாய். இன்னும் கொஞ்ச நாள்லாம் தண்ணி வரும், அப்புறமேட்டு அப்படியே நின்றுங்க. சம்மர் ஆரம்பிக்குதுல, அடிக்கிற வெயிலுக்கு. இன்னைக்கு கிளைமேட்டுக்கு மழை வரும்னு நினைக்கேன். அப்படியே இருட்டிக்கிட்டே தான் இருக்கு. மழை வரும் கண்டிப்பாக. நார்மலான கூட்டம் ஞாயிற்றுக்கிழமைன்றனால. ஐ லவ்ஸ் கொடைக்கானல் இங்கனுக்குள்ள வச்சு ஐ லவ் குற்றாலம் சொல்லி போர்டு வச்சிருக்காங்க. அங்கே போய் பார்ப்போம். நிறைய பேர் ஃபோட்டோ செல்ஃபிலாம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாருங்க ஐ லவ் குற்றாலம் சொல்லிட்டு இங்கே போர்டுலாம் வச்சுருக்காங்க. இந்த வாட்டி நிறைய பேர் அவங்க செல்ஃபி ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்து வீடியோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பெஸ்டி. இந்த இடத்த பாருங்கள். தண்ணி எப்படி வரும் சீசன் ஆரம்பிச்சிச்சுன்னா அடிச்சுக்கிட்டு போயிட்டுருக்கோம். பாருங்கள் நல்லா இருக்கு, நல்லா இருக்குங்க. இது ஐ லவ் குற்றாலம். இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் இருக்குங்க. நம்ம நிறையா பேர் வந்து குளிக்கிறதுக்கு தானே வர்றாங்க. குற்றாலேஸ்வரர்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது, சிவன் கோயில். ஆனால் இப்போ நட சாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா 12 ஆயிடுச்சு. ஸோ அதனால் நட சாத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பாதவழி போனோமா அந்த கோயில் தாங்க. அதோ தெரியுது பாருங்கள். இங்கெல்லாம் முன்ன எவ்வளோ கடைகள் இருக்கும், எப்படி இருக்கும் இன்னைக்கு. ஆனால் கோயில் எத்தனை மணி வரைக்கும் இருக்கும்? சாயந்தரம் தான் 4:15. இப்போ ஊடால கடைலாம் எரிஞ்சிச்சுல, அது எங்கனக்குள்ளே இது ஃபுல்லாவா? இந்த இடமும் எந்த இடத்துலையுமா ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. அப்போ இப்போலாம் புதுசாக ரெடி பண்ணி போட்டிருக்காங்களா அந்த சைடு? அது தண்ணி எரிஞ்சது இந்த இடம் தானா? ஓ இல்லை எரிஞ்சிச்சுன்னு சொன்னாங்களா கடைகள்லாம்? இந்த இடம் தான். இங்கே பாருங்கள் க்ளீன் ஆயிடுச்சுங்க. இந்த இடத்துலாம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த இதெல்லாம் வந்து சிப்ஸு இதெல்லாம் போட்டு பயங்கரமாக சேல்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தம்பி இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு ஆளாளுக்கு கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஃபுல்லாக சிப்ஸு கடைகள்லாம் நிறையா இருக்கும் இந்த சைடு. இறங்கி வந்தோம்னா நியர்பை அந்த குற்றாலம் இருக்குல்ல, இந்த குற்றாலத்துலேருந்து இப்படி இறங்கி வந்தோம்னா சிப்ஸு கடைகள் நிறையா கடைகளாக தான் இருக்கும். ஆமாம், இது தாண்டி அங்கிட்டு போனோம்னாலும் கடைகள் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். எப்படி இருக்குன்னு பாருங்கள். மார்ச் 16, 2025 இன்றைக்கி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா வந்துகிட்ருக்கு. வந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வேறல, அதனால் வந்து மக்கள்கள்லாம் நிறையா வந்து குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. நார்மலான கூட்டம். தண்ணியும் நல்லபடியாக வந்துகிட்ருக்கு. ரொம்ப கம்மியாலாம் இல்லை, நார்மலான தண்ணி. அங்கே பாருங்கள். இனி சீசன் இப்போ முடிய போகுதுல, சம்மர் ஆரம்பிக்குது. இனி எவ்வளோ நாள் வருதுன்னு தெரிலங்க. இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எரிஞ்சது பெஸ்டிஸ் எரிஞ்சிச்சின்னு சொன்னாங்களா ஊடால குற்றாலம். அந்த கடைகள்லாம் எரிஞ்சது. அந்த இடங்கள் தான் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்தும் கடைகளாக தான் அங்கே இருக்கும் ஃபுல்லாக நினைக்கிறேன். இது ஃபுல்லாக இந்த இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கோயிலோட இது பூஜைகள் இதெல்லாம் எப்போ என்ன ஏதுன்னு. இந்த இது ஃபுல்லாக கடைகளாக தாங்க இருக்கும். இது
நீங்கள் அப்படி கூடி வந்தீங்கன்னா கூட கீழே இப்படி கூடி இறங்கிக்கலாம். நீங்கள் நான் சொன்னேன்ல இந்த கோயில் தான் பெஸ்டீஸ். இது இந்த போட்டு பாருங்க, குற்றாலநாதர் சுவாமி கோவில், திருக்கோவில், குற்றாலநாதர் சுவாமி திருக்கோவில்னு போட்டிருக்கு. ஸோ இது வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சிவன் தாங்க இருக்காங்க, சிவன் சிலை தான் இருக்கும் உள்ளே. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குளிச்சுட்டு அப்படியே போயிடுவோம். ஆனால் இந்த கோயில் தான் நம்ம குற்றாலத்தோட சிறப்பு. குளிச்சுட்டு வந்து கோயிலுக்கு வந்துட்டு போனோம். இந்த அருக்கு பாருங்கள், இந்த இடம் தாங்க எரிஞ்சு இந்த இடம் ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு. கடைகள்லாம் இப்போ கம்மியாக தான் இருக்குது. சீசனு ஆரம்பிச்சிருச்சுன்னா அடுத்து கடை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்லேருந்து குளிக்கிறதுக்கு கூப்பிட்டு வந்திருக்காங்க, ட்ரிப்பு மாதிரி. இங்கே பாருங்கள், சிப்ஸு கடைகள்லாம் இந்த சைடு வந்துருச்சுங்க. இந்த பாருங்கள், இந்த சைடு கொண்டு வந்துட்டாங்க. அந்த சைடெலாம் எரிஞ்சிருச்சுல, அதனால வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நிறையா கடைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக சிப்ஸு கடைகள்லாம். எப்படி தெரியுன்னு பாருங்க, தண்ணி மேலே வடிஞ்சிட்டு இருக்கா. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1:30 மணிக்கு அங்கே ட்ரெயின் இருக்குது தென்காசிலேருந்து. தென்காசி போகணும் நம்ம. இங்கேயே மணி வந்து பார்த்திங்கன்னா 12:30 கிட்ட ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள், இதில் ஃபுல்லாக மூலிகையாக தான் வச்சுருக்காங்க. இந்த கடை ஃபுல்லாக மூலிகை செடி, மூலிகை அந்த இது எல்லாமே வச்சுருக்காங்க. நார்மலாக இருக்குங்க. சீசன் அப்போ வந்தால் தான் நம்மளுக்கு இது. இங்கே பாருங்கள், சிலுத்தூர் பால்கோவா இங்கேயே கடை போட்டிருக்காங்க. நிறையா கடைகள் பூட்டி போட்டிருக்காங்க பாருங்கள். இங்கே பாருங்க, வயரில் விளாண்டுட்டு இருக்கு குரங்கு. நிறையா எல்லா கடைகளுமே பூட்டி தாங்க இருக்குது. மேக்ஸிமம் சீசன் ஆரம்பித்தா தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கடைகளே இல்லை, கூட்டமும் இல்லை. நான் சீசனில் வந்தோம்னா இப்படி தான் இருக்குங்க. நம்ம ஒவ்வொரு டூரிஸ்ட் பிளேஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் அப்போ போனோம்னா ரொம்ப அடுத்த வாட்டிக்கிட்டு வரக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தோணும் நம்மளுக்கு. நான் சீசனில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ஆளாக தான் உள்ளே போயிட்டு நம்ம ஒரு ஆளாக தான் வரணும். ஆனால் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. கடைகள்லாம் எவ்வளோ கடைகள் பூட்டி இருக்காங்கன்னு பார்த்தீங்களா. வெளியில் வரந்தட்டிக்கும் பூட்டி தான் இருக்குது நிறையா கடைகள். ஏதோ ஒரு டீ கடை, அப்புறம் சிப்ஸு கடையே மொத்தம் 3 கடை தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த எரிஞ்ச கடைகள் அப்புறம் சீசன் கிடையாதுல்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 கடைக்கிட்ட தான் இருந்துச்சு. இத்தனை நாள்லாம் ஏகப்பட்ட கடைகள் இருக்கும். விட மாட்டாங்க, ஆனால் இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு இழுத்துக்கிட்டு இழுப்பாங்க. அந்த பாதையிலேயே வந்தோம்னா இங்கிட்டு கூடி எக்ஸிட் ஆகிடலாங்க. வாங்க போவோம். இப்போ நம்ம குற்றாலம் பழைய பஸ் ஸ்டாண்டு போயிட்டு டைரெக்டாக நம்ம தென்காசி போக போகிறோம். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸிட் ஆகிற பஸ் வந்துச்சு. இதே பஸ்ஸில் நினைக்கிறேன், கேபிஎம் நினைக்கிறேன். அதே பஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி பஸ் வந்துருச்சு. ஜஸ்ட்டு நாங்கள் கொஞ்சம் கேப் விட்டுருந்தேன்னு வச்சுக்கோங்க, ஒரு வேன் வந்துச்சு. அதுக்காக ஓரம் கட்டிட்டாங்களா, அப்படியே ஓடி வந்து ஏறிட்டேன். இல்லைனா இன்னும் கொஞ்சம் டைம் ஆகுங்க. நம்ம இந்த மினி பஸ் தான் இன்னும் டைம் எடுக்கும். ஏன்னா இந்த பஸ்ஸை விட்டுட்டு வச்சுக்கோங்களேன், அடுத்து எப்போ பஸ்ஸுன்னு தெரியாது. ஸோ அந்த வெயிட் பண்ணணும். கரெக்டாக எக்ஸிட் ஆகிற பஸ்ஸு வேறு லெவல். கரெக்டாக பிடிச்சி ஏறிட்டேன். இப்படி தென்காசி போய்ட்டு தென்காசிலேருந்து அப்படியே ட்ரெயினுங்க. நான் பார்க்குறேன் ட்ரெயின் எங்கனக்குள்ள வந்துட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு ட்ரெயினுக்கு போயிட வேண்டியதான். பாய் குற்றாலம். குற்றாலத்துலேருந்து தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டு போய்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட வெறும் 65 ரூபா இருக்குது. இதில் ஒரு 10 ரூபாயை மைனஸ் பண்ணிக்கிறேன். அது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம போகிறோம்ல அந்த பஸ் பேர், இப்போ நம்மக்கிட்ட வெறும் 55 ரூபா தான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நான் எப்படி ஊருக்கு போகிறேன்றது தான் இனிமேல் சேலஞ்சாகவும் இனிமேல் தான் மெயினான சேலஞ்சே ஆரம்பிக்குது. அது என்னென்னா, இப்போ மணி 12:45 ஆகுது. 1 மணிக்கெலாம் தென்காசி ஜங்ஷனில் இருக்கணும் நம்ம. இப்போ நம்ம தென்காசி பழைய பஸ் ஸ்டாண்டு தான் போய்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் நடந்து போகணுங்க. அப்படி நம்ம அந்த ட்ரெயினை பிடிக்க முடியலன்னா பஸ்ஸில் தாங்க போகணும். அப்படி பஸ்ஸில் போக முடியல அப்படின்னா சாயந்தரம் 5 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும். 5 மணிக்கு தான் இன்னொரு ட்ரெயின் இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினை பிடிச்சோம்னா நம்மளுக்கு 25 ரூபாயில செலவு முடிஞ்சிடும்.
உண்மையிலே ட்ரெயின்லலாம் 60 ரூபா நினைக்கிங்க டிக்கெட்டு. இதிலே பஸ்ஸுக்கு போகணும்னா எவ்வளோ வரும்னு தெரில. இப்போது நம்மக்கிட்ட வெறும் 55 ரூபா தாங்க இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நம்ம சிவகாசி போகணும். இந்த 55 ரூபாயை வச்சுட்டு இந்த சேலஞ்சை முடிச்சிடலாமா இல்லை ட்ரெயினை விட்டு பஸ்ஸில் போய் சொதப்பிடுவேனா அப்படின்றத வெயிட் பண்ணி பாருங்கள். பெஸ்டீஸ் ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டோம் பஸ்ஸுலேருந்து இறங்கி. ஆனால் 1 மணிக்கு ட்ரெயினுங்க. இப்போ என் மணி வந்து பார்த்திங்கன்னா 12:59 ஆகிடுச்சு. இப்போ 12:59 தான். நான் இப்போ சீக்கிரமாக போயிட்டுருக்கேன். நடந்து தான் போயிட்டுருக்கேன். நான் பக்கத்தில் தான் இருக்குது. நீ அது எத்தனை பிளாட்ஃபாரம் என்னன்னு தெரில. பார்ப்போம். ட்ரெயினை பிடிக்க முடிஞ்சா பிடிச்சிருவோம். இன்னொன்னா செங்கோட்டையிலேருந்து கிளம்புனாங்க. செங்கோட்டையிலேருந்து தென்காசி வர்றதுக்கு 5 நிமிஷத்துல தாங்க ட்ரெயினை வந்துடுதுங்க. பார்ப்போம். போய் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு திருப்பி நம்ம உள்ளே போய் பிளாட்ஃபாரத்தை பார்க்கணும். சரி பெஸ்டீஸ், ட்ரெயினில் ஏறிட்டு கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பார்ப்போம். ஃபைனலி ட்ரெயினை பிடிச்சாச்சு பெஸ்டீஸ். இப்போ நம்ம பட்ஜெட்லேருந்து ஒரு 25 ரூபாயை மைனஸ் பண்ணிக்கிடுவோம். டிக்கெட்டோட ரேட்டு 25 ரூபாங்க. தென்காசி ஜங்ஷன்லேருந்து சிவகாசி ஜங்ஷனுக்கு ஒரு வழியாக ட்ரெயினை பிடிச்சாச்சுங்க. ஓடி வந்து நம்ம வந்த ட்ரெயின் இருக்குல்ல, அந்த ட்ரெயின் தான் லோக்கல் ட்ரெயின். அதுலேயே நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதான். வந்ததுலேயே திருப்பி வந்தாச்சுங்க. ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குது. ஃபைனலி சிவகாசி வந்துட்டோம் பெஸ்டீஸ். 100 ரூபாயில் நம்ம 70 ரூபா செலவு பண்ணிவிட்டு மீதி 30 ரூபா இருக்குது. இந்த 30 ரூபாயை நான் போகும்போது செலவு பண்ணிட்டேன். ஒரு வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கினேன், அப்புறம் ஒரு ஜாம் ஒன்று வாங்கினேன். அதுவே 30 ரூபா மைனஸ் பண்ணியாச்சு. ஃபைனலாக ஒரு 100 ரூபாயை செலவு பண்ணி குற்றாலம் போய் குளிச்சுட்டு இல்லை குற்றாலம் போய் மூஞ்ச கழுவிட்டு வந்திருக்கேன். இதை பற்றின கருத்து என்னென்னு கீழே கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அடுத்து எந்த டூரிஸ்ட் பிளேஸுக்கு எவ்வளோ அமௌண்ட்டில் போயிட்டு வரலான்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஒன்று சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க பெஸ்டீஸ். பாய்ங்க. பாய்.